ನೋಡಿದ್ರು ಎಲ್ಲ ಪೇಷಂಟ್ಸ್ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಹೇಳ್ತಾರೆ. ಯಾರು ಡಾಕ್ಟರ್? ನಾನು ಡಾಕ್ಟರ್ ಇಲ್ಲ. ಯಾರು ನಿಮಗೆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಸರ್ ಇಲ್ಲಿ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಳಿ, ಸುಮ್ಮನೆ ಹೇಳ್ಬೇಡಿ. ಒಳ್ಳೆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಇಲ್ಲಿ ಮೋಹನ್ ರಾಜನ್ ನೀವು எம்ஜி மார்க்கெட்டை சேர்ந்த வியாபாரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைக்கி நம்ம வந்துட்டு இங்கே வந்து ஹை கேம்ப்பு மொத்தம் டயாபெட்டிக் கேம்ப்பு ஸ்டார்ட் தொடங்கியாச்சு. மேடம் வந்து கூப்பிட்டுருந்தோம். அதை வந்து எங்கள் ஆசையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா காலையிலேருந்து காத்துக்கிறோம், வருவாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பிஸி ஷெட்யூல்டு, அதனால் வர முடியாத ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் மழை கூட வந்துக்கிற மேடம் வந்தப்போ அதனால் அவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் நல்ல மாதிரி நடக்கிறதுக்கு ஹெல்த் கேம்ப் என்னத்துக்கு போடுறதுன்னு சொன்னாக்கா, இப்போது ஜனங்க வந்துட்டு வேறு வேறு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ போய் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு எல்லாரையும் ஒரே இடத்துல கேதர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச டேப்லெட்ஸோ ஸ்பெக்ஸோ எது கொடுத்தாலும் ஈஸியாக நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தை கொண்டு நம்ம ஹெல்த் கேம்ப் பண்ணுறோம். அவங்களுக்கெல்லாம் வந்து ஜனங்களுக்கு வந்து அது ஒரு ப்ரிகாஷன்ஸாக இருக்கட்டும். இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தால் அது எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்தோம். பெருசாச்சுன்னா அது பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குவாங்க. இல்லை நம்ம சங்கத்தினால் முடிஞ்சால் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறதோ இல்லை லென்ஸு கொடுக்குறதோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ஐ டாக்டர் வந்திருக்காரு வசந்த், அதே மாதிரி விக்ரம்னு சொல்லிட்டு டயாபெட்டிக் டாக்டர் வந்திருக்காரு. மற்றொரு சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கின்னு, இன்னும் நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் ஹெல்த் கேம்ப்பு இந்த டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம லோக்கல்காரே கூப்பிட்டுக்கிறோம். எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸே நம்ம வெளியேறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத விட லோக்கல்காருக்கு கொடுக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் கொடுத்துருக்கோம். அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதனால அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எம்எல்ஏ பற்றி நான் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். இல்லை சொல்கிறேன், இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு எல்லா ரோடும் போயிட்டு, அதே மாதிரி ஒரு வாட்டர் பிளான்ட் வேணும், லைட்டுங்க விடுங்க, அதெல்லாம் சின்ன பிரச்சனை, அதை நம்ம பார்த்துக்கிறோம், நம்ம கவுன்சிலர் ஏதோ. ஆனால் இந்த ரோடு போடணும்னு சொல்லிட்டு மேடம் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எத்தனை ரோடு இருக்குது மார்க்கெட்டில், அதெல்லாம் நான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி. அதுக்குதான் மேடம் நீங்க நாமினேட்டட் கவுன்சிலர் மார்க்கெட்டுக்காக ஒரு ஏரியா வார்டுக்காக நாங்க உங்களுக்கு நாமினேட்டட் கவுன்சிலர் போஸ்ட் கொடுத்துருக்கோம். சொல்லுங்க, நீங்க என்ன ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் சொல்லுங்க. ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 1.5 கோடியில் வந்துட்டு இந்த ஏரியா ஃபுல்லா மெயின்ல எல்லா ரோட்ஸ் மார்க்கெட் உள்ள இந்த ஏரியா சார், இந்த ஏரியா மேடம் நம்ம மார்க்கெட் ரோடு மார்க்கெட் ரோட்ல வந்து 1.5 கோடி செலவுல மேடம் ரோடு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெண்டர் கம்ப்ளீட் ஆயிருக்குது. டெண்டர் கம்ப்ளீட் ஆயிருக்குது. ஒர்க் வந்து 10ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்தில் இந்த மார்க்கெட் விஷயம் சொல்ல போனாக்கா, மார்க்கெட்டில் இன்னைக்கு வியாபாரிகள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா காரணம் எம்எல்ஏ மேடம் தான். அது எந்த டவுட்டும் கிடையாது. எல்லாம் என்னைக்கு ஆக்ஷன் விடுவாங்க, என்ன பண்ணுவாங்க பயந்துன்னு வீட்டில் எங்கெங்க கடன் வாங்கினாங்க, கல்யாணம் மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அட்மிஷனுக்கெல்லாம் ரெடி அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி இஷ்யூ வந்ததும் ரொம்ப பேஜாராகிட்டு இருந்தாங்க வியாபாரிங்க, இன்க்ளூடிங் நான் கூட ஒரு வியாபாரி தாங்க. அதனால் அந்த நேரத்தில் நான் இருக்கிறேன் தைரியமாக நின்று இந்த கடையில் யார் யார் வியாபாரிங்க இருக்குங்க அந்த கடை அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசம்பிளியில் ஃபைட் பண்ணி, அதே நேரத்தில் நம்ம முனிசிபாலிட்டியில் ஒரு ரெசல்யூஷன் பண்ண வச்சு இன்னைக்கு எல்லாரும் நம்ம சந்தோஷமா சுபிட்சமா இருக்கிறாங்கன்னா மார்க்கெட்காரர் ಇಲ್ಲ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಜಾಗ ರೆಂಟ್ 12 ವರ್ಷಕ್ಕೆ ರೆಂಟ್ ಬೇಕಂತ ನಾವು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆದರೆ ಸದ್ಯಕ್ಕೆ ನಾವು ಸುಭಿಕ್ಷವಾಗಿರ್ತೀವಿ, ಅದಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಧನ್ಯವಾದಗಳು. ಆಯ್ತಾ? ಅದೇ ಸಮಯ ನಮ್ಮ ಉರ್ಗಂಪೇಟೆ ರೋಡು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೇಳ್ಬೇಕು. ಉರ್ಗಂಪೇಟೆ ರೋಡು ಸುಮಾರು 10 ವರ್ಷ ನನ್ನ ನೆಂಟರು ಯಾರು ಬಂದ್ರೂ ಏನೋ ಮಗನ್ இந்த ரோடு இப்படியே இருக்குதுன்னு கேள்வித்தா இருந்தோம். இந்த நேரத்தில் உருகம்பேட்டை ரோடு மற்றும் மஞ்சுநாத் நகர் ரோடு 1 கோடி ரூபாயில் இது எந்த கவுன்சிலருக்கு வந்து சொந்தம் தான் அது. ஆனால் அமௌண்ட்டு கம்ப்ளீட் ஃபண்டு வந்து எம்எல்ஏ மேடம். அதே நாங்கள் தான் அதில் நாங்கள் சொந்தம் கொண்டாடலாம். ஆனால் எங்கள் ஃபண்டுன்ட்டு நாங்கள் எதுவும் இல்லை, மேடம் தான் எல்லாம் பண்ணியிருக்கிறது. ரொம்ப நாளாக அது நீடிச்சிருந்த ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை தீர்த்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தன்யவாதங்கள்.
மெயினாக வந்து இது ஒரு ஐ கேம்ப் மாதிரி பண்ண வச்சோம். ஸோ நிறைய பேர் இதில் வந்துட்டு கேட்ராக்ட்ஸ் அப்புறம் கண்ணாடி கூட நம்ம சார் மூலியமாக மேடமோட இதில் ஹெல்ப்பில் எல்லாருக்கும் கண்ணாடி ட்ராப்ஸ் எல்லாருக்கும் இது ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிட்ட பேஷண்ட்ஸ் பார்த்தோம். கண்ணாடி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70 பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ராப்ஸ் கூட அவ்வளோதான் ஒரு 50 to 100 எல்லாம் இது பண்ணியிருக்கோம். ஈவன் சர்ஜரிஸ் கூட அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் பண்ணலாம் சொல்லிட்டு பேஸ் ஹாஸ்பிட்டலில். ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறதுனால வந்து நிறைய பேருக்கு நான் வந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு கேட்ராக்ட்ஸ் இருக்குது, கண்ணாடி கூட இல்லாத இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நாங்கள் பண்ணுறது எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து ஸோ அந்த ரெகுலராக நாங்கள் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் ஒரு கேட்டிருக்கேன் எல்லாத்தையும். ஸோ ஒரு சப்போர்ட்டில் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி வந்து நிறைய கேம்ப்ஸ் நம்ம பண்ணலாம், நிறைய பேருக்கு இன்னும் ஹெல்ப் ஆகும். ஸோ நம்ம ஆளுங்களுக்கு நம்ம கேம்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பாலு யாரப்பா? தாஸ் யாருங்க? தாஸ் ஜான் யாரு? நெக்ஸ்ட் யாரப்பா? ஜான் பேர் கூப்பிடுறாங்க. இதுபா இரு 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 ஜான் தேவராஜ் லலிதா லலிதா இல்ல லலிதா லலிதா இல்ல மார்க்கெட் ஒழுங்கடை லலிதா இருக்கீங்களா? லலிதா இல்லையா? பவர் சேஞ்ச் ஆகும் பேர் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கொஞ்சம் வழி விடுங்க. நீங்க எப்படி பண்ண எப்படி தெரிய மாட்டேங்குது. பேர் வந்து மாதவனா? ஓகே ஓகே. என்னாச்சுங்க உங்களுக்கு? உங்களுக்கு குறை வந்திருக்குங்க ஐயா. ஆப்ரேஷன் பண்ணிடலாங்களா? பண்ணிப்பீங்களா ஆப்ரேஷனு? கை கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணிப்பீங்களா? வேண்டாங்களா? கண்ணாடி கண்ணாடி மருந்து கொடுக்கட்டுங்களா? வாங்கி சார் அந்த டிராப்ஸ் அங்கே வச்சுருக்கோம். சக்கரை பிபி இருக்கா உங்களுக்கு? எத்தனை வருஷமா இருக்கு? 2-3 வருஷமா இருக்கா? சரி சரி. மாத்திரை எடுத்துக்கிட்டீங்களா? மாத்திரை இருக்கா உங்களுக்கு? இல்லையா? பாப்பா என்னப்பா நீ இப்படி பண்ற? எம்ஜி மார்க்கெட் ட்ரேடர் அசோசியேஷன்லேருந்து இந்த ஒரு ஐ கேம்ப்பு மற்றும் டயாபிட்டிஸ் பிபி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல முறையில் வந்துட்டு அமைக்க செய்யணும். அதே போல் வந்துட்டு எம்எல்ஏ மேடம் வந்துட்டு இனாகிரேஷன் பண்ணுறதுக்கு நிச்சயமாக வருவாங்க. என்ன சொன்னால் மார்க்கெட் மேலே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப இது ட்ரேடர்ஸ் எப்பொழுதும் வந்துட்டு மெர்ச்சன்ட்ஸு மார்க்கெட்லேருந்து எந்த ஒரு ப்ராப்ளம் போனாலும் வந்துட்டு மேடம் சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் எம்ஜி மார்க்கெட் ட்ரேடர் அசோசியேஷன் சார்பில் நன்றி தெரிவித்து இந்த கேம்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிற அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த். எம்ஜி மார்க்கெட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் மூலிமா இந்த ஒரு ஐ கேம்ப்பு, டயபெட்டிஸ் கேர் கேம்ப்பு அண்ட் பிபி செக்அப் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இது முக்கியமாக வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு நினைக்கிறாங்க, ஆனால் போகிறதுக்கு முடியறதில்ல. எதனா ஒரு காரணம், அங்கே ஒரு ஃபீஸ் கட்டணும், அங்கே ஒரு க்யூவில் நிற்கணும். இது எதேச்சியாக வரலாம், எதேச்சியாக செக் பண்ணிக்கின்னு எதேச்சியாக போயினே இருக்கலான்றதுனால சில பேர் அந்த அவாய்ட் பண்ணுற ஆளுங்கள்லாம் கூட ஈஸியாக இங்கே செக் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது பப்ளிக்கு ஒரு பெரிய கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் இதை ஏற்பாடு பண்ண சங்கத்துக்கும் மற்ற ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சு. இந்த எம்ஜி மார்க்கெட்டு ட்ரேடர்ஸ் சங்கத்து மூலியமாக சில தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் அந்த தீர்மானத்துப்படி ஃபஸ்ட்டு வந்து மெகா மெடிக்கல் செக்கப் கேம்ப் பண்ணணுன்ட்டு ஒரு முடிவு எடுத்தோம். ஆனால் வந்து ஷார்ட் பீரியடில் என்னாச்சு, சில பெங்களூரில் இருக்கிற ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களுக்கு சரியாக வந்து கான்டாக்ட் ஆக முடியல. அதனால் அதை போஸ்ட்போன் பண்ணிட்டு ஒன்லி ஐ கேம்ப் அது செய்யணுன்ட்டு முடிவு பண்ணோம். அதே மாதிரி இப்போ செஞ்சுட்டு இருக்கிறோம். திரளாக ஜனங்க கூடியிருக்கிறாங்க. அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே டயபெட்டிக்கு ஐ கேம்ப்பு. அதே மாதிரி இந்த எம்ஜி மார்க்கெட்டில் சில ரோடு வசதிங்க இதெல்லாம் கூட மேடம் கிட்ட நம்ம சொல்லிக்கிறோம்.
ரோடு வசதி ஆகட்டும். அதே சமயத்தில் வந்து ஆர்ஓ பிளான்ட் இந்த மார்க்கெட்டில் வந்து ஆர்ஓ பிளான்ட் செய்யறதுக்கு கூட நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வேற என்னென்ன சுகாதாரம் இதாகட்டும், கிளீனிங் ஆகட்டும், இதெல்லாம் கூட ஃபியூச்சரில் நாங்கள் பண்ணுறதுக்கு எல்லாம் வழி பண்ணியிருக்கிறோம்.